வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இண்டியன்ஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் இப்போ ரீசெண்டாக வெளிவந்திருக்க பர்மனெண்ட் சர்வேயர் போஸ்ட்டுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூவே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு போஸ்ட்டையும் பொறுத்து சேலரி குவாலிஃபிகேஷன் வேரி ஆகுது. உங்களுக்கு 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ண போகிறாங்க. இனிஷியல் சேலரியே பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு 47,000 ரூபாய் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர்மனெண்ட்டான சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். விண்ணப்பிக்க ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைமும் கொடுத்துருக்காங்க. தமிழகம் முழுதும் உள்ள ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள் தான். இதோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் எலிஜிபிலிட்டி பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் இந்த சேனலுக்குள்ளே முதல் முறையாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனில் செட் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே உங்கள் ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இந்த ரெக்ரூட்மெண்ட் ரிலேட்டடான அப்ளை லிங்க், நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாமே இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் பின் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்கள் கொடுக்குற லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மிகப்பெரிய மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் இந்த ஜாபுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். முக்கியமாக இந்த வீடியோ ஒரு இண்டிபெண்ட் ரிவ்யூ வீடியோ தான். எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான் போஸ்ட் பண்ணுறோம். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறதும் விண்ணப்பிக்காததும் உங்களோட சொந்த விருப்பம் தான். ஓகேங்களா? இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு நார்தர்ன் கோல்ஃபீல்ட்ஸ் லிமிட்டட்லேருந்து கொடுத்துருக்காங்க. அதாவது ஷார்ட் ஃபார்மில் NCL அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் தான். கோல் இந்தியா லிமிட்டடோட சப்சிஸ்டரி அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு பர்மனெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு மைனிங் சிர்தார், சர்வேயர் அப்படின்னு சொல்லி 2 விதமான பதவிகள் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ரெகுலர் பேசிஸில் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த போஸ்டிங்ஸுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் ஜூலை 14ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 5ஆம் தேதி வரைக்கும் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் அட்ரஸ், அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அந்த லிங்க் ப்ராசஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. டீட்டெயில்டாக அதை செக் பண்ணிவிட்டு கரெக்டாக நீங்கள் விண்ணப்பிச்சுக்கோங்க. போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மைனிங் சிர்தாரில் மொத்தமாக 254 வேக்கன்சிஸ் ரெக்ரூட் பண்ணுறாங்க. ஸோ வேக்கன்சிஸ் கம்யூனிட்டி வாரியாகவும் உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூஆருக்கு 101 வேக்கன்சிஸ், EWSக்கு 25, SCக்கு 51, STக்கு 13, OBC NCLக்கு 64 வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. பேக்லாக் வேக்கன்சிஸ் மொத்தம் உங்களுக்கு 4 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்து சர்வேயர். ஸோ இதில் உங்களுக்கு 5 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பேக்லாக் வேக்கன்சிஸ் 3 வேக்கன்சிஸ் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இதில் கம்யூனிட்டி வாரியான பிரேக்கப் பார்த்திங்கன்னா யூஆருக்கு 2, STக்கு 2, OBCக்கு NCLக்கு 1ன்னு சொல்லி பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலாக செக் பண்ணிக்கிங்க. குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் மைனிங் சிர்தார், ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 10th ஸ்டாண்டர்ட் பாஸ் பண்ணியிருக்கணும். அதோட வேலிடான மைனிங் சிர்தார்ஷிப் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். வேலிடான கேஸ் டேஸ்டிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். டிகிரி அல்லது டிப்ளமோவில் மைனிங் இன்ஜினியரிங் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். அதாவது BE BTech அல்லது டிப்ளமோ, இதில் மைனிங் இன்ஜினியரிங் ரிலேட்டடாக நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். வேலிடான ஓவர்மேன் காம்படென்சி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். வேலிடான கேஸ் டெஸ்டிங் சர்டிஃபிகேட்டு, ஃபஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் எல்லாமே நீங்கள் வச்சுருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து சர்வேயர் போஸ்ட்டு. இந்த போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். சர்வேயர் சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அல்லது நீங்கள் டிகிரி அல்லது டிப்ளமோவில் மைனிங் அல்லது மைனிங் சர்வேயிங் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும். வேலிடான சர்வேயர்ஸ்க்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மைனிங் சிர்தார் அப்படிங்கிறது கிரேட் C போஸ்ட்டாகவும், சர்வேயர் போஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேட் B போஸ்ட்டாகவும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ உங்கள் ஸ்பெஷல் நோட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஒன் டைம் நீங்கள் படித்து பாருங்கள். சேலரியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா மைனிங் சிர்தார் போஸ்ட்டுக்கு மந்த்லி பேசிக் பேவே 47,330.25 ரூபாய் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பர் மந்த்துக்கு இது பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் எக்கச்சக்கமாக அலவன்சஸ் இருக்கும். அலவன்சஸ்லாம் சேர்த்து ஃபஸ்ட்டு மந்த் சேலரி 55,000க்கு மேலே கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சர்வேயர் போஸ்ட்டுக்கு பேசிக் பே பார்த்திங்கன்னா 51,103 ரூபாய் சொல்லியிருக்காங்க. இதோட அலவன்சஸ்லாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு 65,000க்கு மேலே சேலரி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இந்த போஸ்டிங்ஸ்க்கான ப்ராபஷன் பீரியட் பார்த்திங்கன்னா 6 மாதங்கள் இதோட ப்ராபஷன் பீரியட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பர்மனெண்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ அது இல்லாமல் சேலரி இல்லாமல் உங்களுக்கு என்னென்ன அலவன்சஸ் இருக்குங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. டீட்டெயிலாக அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 18லேருந்து 30 வயது வரைக்கும் இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு எலிஜிபிள். ஓகேங்களா?
ஸோ இது பார்த்தீங்கன்னா யூஆர் கேட்டகரிக்கு ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் இடபிள்யூஎஸ்க்கு எந்த ரிலாக்ஸேஷனும் இல்லை. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ் ஏஜில் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க 35 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம். ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அவங்க பார்த்திங்கன்னா 33 வயது வரைக்கும் இருக்கவங்க விண்ணப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கெலாம் நோ ஏஜ் லிமிட், அவங்க ரிட்டையர்ட் ஏஜ் வரைக்குமே விண்ணப்பிச்சுக்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நீங்கள் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா என்ன ஏஜாக இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம். அப்ளிகேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் கிடையாது. அவங்கள தவிர்த்து மற்ற கேட்டகிரிஸ், அதாவது ஜென்ரல் கேட்டகிரி, ஓபிசி, இடபிள்யூஎஸ் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 ரூபாய் ஃபீஸ் பெய்ட் பண்ணும். அதுக்கு ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா 180 ரூபா சேர்த்து 1180 ரூபா நீங்கள் ஃபீஸாக பெய்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த ஃபீஸையும் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப ஆன்லைன் மூலியம் ஃபீஸும் பெய்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் இந்த போஸ்ட்டுக்கு இன்டர்வியூ எதுவுமே கிடையாது. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அந்த ஒரே ஒரு டெஸ்ட்டு மட்டும் நீங்கள் அட்டன் பண்ணால் போதும். அதை வச்சு தான் உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. நீங்கள் டீட்டெயிலாக அதை செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ சிபிடியில் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறவங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வைப்பாங்க. அதை பேஸ் பண்ணி உங்களை வந்து ரெக்ரூட் பண்ணிடுவாங்க. சிபிடி எக்ஸாமினேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 100 மார்க்குக்கு நடக்கும். 90 மினிட்ஸ் எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் கேட்பாங்க. ஓகேங்களா, செக்ஷன் ஏ அண்ட் செக்ஷன் பி அப்படின்னு சொல்லி 2 செக்ஷன் இருக்கும். செக்ஷன் ஏ பார்த்திங்கன்னா 70 மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ், அதில் டெக்னிக்கல் நாலேஜ் ரிலேட்டடாக இருக்கும் கொஸ்டின்ஸ். ஓகேங்களா, செக்ஷன் பியில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ரீசனிங், வெர்பல் அண்ட் மென்டல் எபிலிட்டி அண்ட் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இது ரிலேட்டடாக உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 30 மார்க்குக்கு இருக்கும். ஓகேங்களா, செக்ஷன் ஏ செக்ஷன் பி ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின்ஸ் தான் இருக்குங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஒரு ராங் ஆன்சருக்கு 1 மார்க் வந்து டிடெக்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெகட்டிவ் மார்க்குமே உங்களுக்கு டிடெக்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் மார்க் டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. மைனிங் சிர்தார் போஸ்ட்டுக்கு யூஆர் இடபிள்யூஸாக இருந்தால் 50 மார்க் எடுக்கணும், அதாவது குவாலிஃபையிங் மார்க். ஓகேங்களா, எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசிலாம் 40 மார்க் எடுக்கணும். அதே மாதிரி சர்வேயர் போஸ்ட்டுக்கும் யூஆர் இடபிள்யூஸ்லாம் 50 மார்க்கு, எஸ்சி எஸ்டி எக்ஸ் சர்வீஸ்மேன் ஓபிசிலாம் 40 மார்க் எடுத்தாலே நீங்கள் குவாலிஃபை, அதாவது மினிமம் வந்து பாஸ் மார்க் அப்படிங்கிற மாதிரி அதை சொல்லலாம். அதை விட அதிகமாக மார்க் ஸ்கோர் பண்ணவங்க எல்லாமே இருந்தாங்க அப்படின்னா அவங்கள தான் வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இங்கே ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒருத்தர் ஒரு போஸ்ட்டுக்கு தான் அப்ளை பண்ண முடியும். ஆன்லைன் மூலமாக தான் நீங்கள் விண்ணப்பிக்கணும். ஆல் இந்தியன் சிட்டிசன்ஸ் எலிஜிபிள். இது பர்மனெண்ட்டான மத்திய அரசு நிறுவனம் அப்படிங்கிறனால இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாருமே இந்த போஸ்ட்டுக்கு தாராளமாக விண்ணப்பிச்சுக்கலாம். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறப்ப நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் இங்கே கொடுத்துருக்காங்க. இதை பார்த்து கரெக்டாக எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அப்லோட் பண்ணிடணும். இமெயில் ஐடி, மொபைல் நம்பர், வேலிடான டீட்டெயில்ஸ் கொடுக்கணும். ஓகேங்களா, உங்களுக்கு ஏதாவது கொயரிஸ் இருக்குன்னா இங்கே கொடுத்துருக்க மெயில் ஐடிக்கு கான்டாக்ட் பண்ணி உங்கள் டவுட்டை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, www.nclcil.inங்கிற இந்த வெப்சைட்டில் போய்ட்டு கரியர் ஆப்ஷனில் போய்ட்டு ரெக்ரூட்மெண்ட்டில் போய்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் ஃபார் டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் வேரியஸ் ஸ்டாட்யூட்டரி போஸ்ட் அப்படிங்கிற அந்த ஆப்ஷனில் போய்ட்டு அப்ளை ஆன்லைன் கொடுத்து நீங்கள் விண்ணப்பிக்கணும். நோட்டிஃபிகேஷன் இங்கிலீஷ் அண்ட் ஹிந்தி லாங்குவேஜஸில் அவைலபிளாக இருக்கும். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீஸ் டீட்டெயில்ஸ் எகெயின் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அதை செக் பண்ணிக்கிங்க. என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுங்கிற லிஸ்ட் அவுட் தான் இது. ஓகேங்களா, ஸோ எல்லாமே கரெக்டாக பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிச்சுக்கோங்க. ஸோ இந்த வந்து பார்த்திங்கன்னா சிபிடி எக்ஸாமினுக்கான சிலபஸ் டீட்டெயில்ஸ். ஓகேங்களா, மைனிங் சிர்தார் போஸ்ட்டுக்கு சிலபஸ் டீட்டெயில்ஸ் என்ன, அதாவது செக்ஷன் ஏல வந்து உங்களுக்கு என்னென்ன சப்ஜெக்ட் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் வரும், டெக்னிக்கல் நாலேஜ் ரிலேட்டடாக கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்டு கவர் பண்ணுறாங்கிற சிலபஸ் டீட்டெயில்ஸ் இருக்குது. செக்ஷன் பியில் எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் இருக்கும், அதே மாதிரி சர்வேயர் போஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா எந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும், 70 மார்க், அதாவது டெக்னிக்கல் நாலேஜ் ரிலேட்டடாக என்னென்ன டாபிக் கவர் பண்ணுவாங்க. அதே மாதிரி செக்ஷன் ஏல வந்து உங்களுக்கு என்னென்ன டாபிக் வரும் அப்படிங்கிற மாதிரி சிலபஸ் டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. இதை கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணி உங்களோட எக்ஸாமுக்கு வந்து ஈஸியாக ப்ரிப்பேர் ஆகிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க, விண்ணப்பிச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.